ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. ஆனி மாசத்துல வர சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு நிர்ஜலா ஏகாதசி என்பது பெயர். மகாபாரத இதிகாசத்துல வர பாண்டவர்கள் இந்த நிர்ஜலா ஏகாதசியுடைய தனி சிறப்புகளையும் பயன்களையும் கேட்டு உணர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அதனுடைய மகிமைகளை நமக்கு உணர்த்துறாங்க. இது தொடர்பான கதையை நாம கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல கலியுகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை மும்மூர்த்திகள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் கூடி இருந்த திருச்சபைக்கு கலிபுருஷன் வரான். எப்படி வரான்? ஒரு கையால அவனுடைய நாக்கை பிடித்து கொண்டு இன்னொரு கையால தன்னுடைய பிறப்பு உறுப்பை பிடித்து கொண்டு வேடிக்கையாக நடனமாடிக்கொண்டே வந்தான். அத்திருச்சபையில இருந்த மும்மூர்த்திகளும் இப்படி வேடிக்கையாக வந்த காரணம் என்ன, இதன் மூலம் நீ என்ன உணர்த்த விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கும்போது கலிபுருஷன் சொல்றான், இப்ப வரப்போற யுகத்தை நான் தான் ஆளப்போறேன். நான் ஆளப்போற இந்த யுகத்துல மக்கள் அவங்களுடைய நாக்கு மற்றும் பிறப்பு உறுப்பு இது தொடர்பான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுல ஒழுக்கத்தை கடைபிடிக்க தவறும் போது அவங்களுக்கு நான் துன்பத்தை ஏற்படுத்துவேன். இதைத்தான் நான் உணர்த்துறதுக்கு இப்படி நடனம் ஆடிக்கொண்டு வேடிக்கையாக வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ பாண்டவர்கள் கிட்ட வருவோம். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மராஜனுக்கு இந்த யுகம் முடிய போகுது, மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு, யுகம் முடிய போகுது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அடுத்து கலியுகம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் அவர் உணர்றாரு. ஒரு சமயம் அவர் என்ன பண்றாருனா, அதாவது தர்மராஜன் என்ன பண்றாருன்னா, வேத வியாசரை வணங்கி நின்று அவர்கிட்ட கேட்கிறார், ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னன்னா, கலியுகத்துல கலியினால் உண்டாக போகும் துன்பத்தை போக்கிக் கொள்ள ஒரு சுலபமான உபாயம் என்னங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வேதவியாசர் சொல்றாரு, சகல சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதையே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஏகாதசி உபவாசத்தை தவிர வேற எந்த சுலபமான மார்க்கமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த பீமன் என்ன சொல்றாருன்னா, முனிசிரேஷ்டரே, என் கூட பிறந்தவங்களும் என்னுடைய தாயும் என்னுடைய மனைவியும் இந்த ஏகாதசி உபவாசத்தை அனுஷ்டிக்கிறாங்க. என்னையும் அந்த உபவாசத்தை இருக்கும்படி வற்புறுத்துறாங்க. எனக்கோ ஒருவேளை நல்லா சாப்பிட்டே அடுத்த வேளை உபவாசம் இருப்பது என்பது என்னால ஆகாத காரியம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உபவாசம் இருப்பேன் ஒரு நாள் முழுக்க? என்னுடைய வயிற்றுல விருகம் அப்படின்னு ஒரு அக்னி இருக்கிறாரு. அந்த அக்னிக்கு அளவற்ற உணவை தந்தாதான் அந்த அக்னி அடங்கும். இப்படி இருக்கும்போது என்னால எப்படி உபவாசம் இருக்க முடியும்? ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருக்க முடியும். ஆனா அந்த மாதிரி நான் ஒரே ஒரு நாள் உபவாசம் இருந்தாலும் சகல ஏகாதசிகளுடைய பயனையும் நான் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வேதவியாசரும் சொல்றாரு, எனக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனி மாசத்துல வர சுக்லபக்ஷ ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகாதசி அன்னைக்கு ஜலமும் அருந்தாமல், அதாவது தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்தா உங்களுக்கு மற்ற எல்லா ஏகாதசியோடைய பயனும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பீமன் அப்பத்திலிருந்து என்ன பண்ணுவார்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஆனி மாசத்துல வர சுக்லபக்ஷ ஏகாதசி, அதாவது நிர்ஜலா ஏகாதசி அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம ஃபுல்லா உபவாசம் இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு முறைப்படி பூஜைகள் செய்து அவருடைய விரதத்தை முடித்து கொள்வாராம். அதனால இந்த ஏகாதசிக்கு பேரு பீம ஏகாதசி. அடுத்த நாள் துவாதசிக்கு பேரு பாண்டவ துவாதசி. இப்படி காரண பெயர்களும் கூறப்பட்டிருக்கின்றன. மொத்தத்துல இந்த ஏகாதசி ஒரே ஒரு நாள் நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஏகாதசியை முறைப்படி வழிபாடு செய்து உபவாசம் இருந்து நம்ம பூஜையை பண்ணி விரதத்தை முடிச்சோம்னா ஒரு வருஷம் ஃபுல்லா நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஏகாதசியுடைய புண்ணியமும் இந்த ஒரு ஏகாதசியிலேயே நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ஏகாதசி எல்லா துன்பத்தையும் போக்க வல்ல ஒரு சூப்பரான ஏகாதசி. நம்மள எத்தனை பேருக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க முடியும்னு தெரியல. ஆனா முயற்சி செய்யலாம், தப்பு எதுவும் இல்லை. ஏன்னா ஏகாதசியுடைய மகிமையே பாவங்களை போக்குறது. அது ஒரே நாள்ல நமக்கு கிடைக்குதுன்னா அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? ஏகாதசி வழிபாட்டு முறைகள் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதுலேயே சேர்த்து சொன்னோன்னா ரொம்ப லென்த் அதிகமாகிடும். அதனால தான் நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், என் கார்ட்லேயும் போடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஏகாதசியுடைய தனித்துவம், சிறப்பு, மகிமை என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாமளும் அதை ஃபாலோ பண்ணி அதனுடைய முழு பயனையும் நாம அடைய என்னுடைய பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.